Hello everyone, this is Jennifer Amalraj. இந்த வீடியோல 3 சிம்பிள் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜில சிபிஆர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு பிரைஸ் மொமெண்டம் பத்தி தெரியணும். ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ் மொமெண்டம்னா என்ன சொல்வாங்கன்னா, ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அண்ட் சேம் ட்ரெண்டோட கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அத பிரைஸ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக்ல மொமெண்டம் இருக்கு அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இல்லனா அந்த ஸ்டாக்ல பல்க் பையிங் இல்லனா செல்லிங் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ட்ரேடரா மொமெண்டம் இருக்கிற ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் ட்ரேட் எடுக்கணும். இதுக்கு தான் நம்ம சிபிஆர் யூஸ் பண்ணுறோம். சிபிஆர் யூஸ் பண்ணும்போது மொமெண்டம் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். பட் சிபிஆர் யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் புல்லிஷாக இருக்கா பியரிஷாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ பிவட் பாயிண்ட்டையும் சிபிஆரையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது எந்த ரேஞ்சில் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணோம். நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்க லெவல்ஸில் நமக்கு ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுப்போம். சப்போஸ் அந்த லெவல்ஸ் தாண்டி பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்ட் கண்டினியூஷன் ட்ரேட் எடுப்போம். சிபிஆர் யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே 2 ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒன்று சிபிஆர் வைடாக இருக்கும்போது எப்படி ட்ரேட் எடுக்கிறது, இன்னொன்று சிபிஆர் நேரோவாக இருக்கும்போது எப்படி ட்ரேட் எடுக்கிறது. ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜி நம்ம அங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ சிபிஆர் இந்த மாதிரி வைடாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸை சிபிஆரில் சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம அங்கே ரிவர்சல் எடுப்போம். சப்போஸ் சிபிஆர் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸு ஒரு லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு இடத்துல புல் பேக் கொடுக்கும். அதில் நம்ம ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே R1 பிரேக் பண்ணி ஏறி அங்கேருந்து நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்கும்போது இந்த R1 இங்கே சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டைம் நமக்கு பை கண்டில் கிடைச்ச உடனே நம்ம பை எடுக்கணும். அதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது 5 மினிட்ஸ் சார்ட்டு. இதில் நம்ம இண்டிகேட்டரில் போய் சிபிஆர் பை கேஜிஎஸ்னு டைப் பண்ணணும். இதில் செட்டிங்ஸில் போய் டெய்லி பிவட் இருக்கட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுறணும். சிபிஆர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நமக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ப்ரைஸு சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு R1 கிராஸ் பண்ணி மூவ் ஆகாமல் R1 பக்கத்தில் கன்சல்டேட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு அங்கேருந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேண்டில் கீழே நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கணும். இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம அந்த ட்ரேட் எடுக்கணும். சிபிஆரை டார்கெட்டாக செட் பண்ணிக்கணும். இங்கே நமக்கு ப்ரைஸு சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் R1ல கன்சல்டேட் ஆனால் மட்டும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். சப்போஸ் R1 தாண்டி நமக்கு ஏறி புல் பேக் கொடுத்து R1 சப்போர்ட் ஆட் ஆச்சு அப்படின்னா அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே நமக்கு சிபிஆர் வைடாக இருக்குது. நமக்கு ஓப்பன் ஆனது கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் R1ல கன்சல்டேட் ஆகிருக்கு. பட் R1 தாண்டி நமக்கு பிரேக் அவுட் நடக்காமல் அந்த ஏரியாவில் கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த கன்சல்டேட் ஆன ஏரியா கீழே ப்ரைஸ் இறங்கும் போது என்ட்ரி கொடுக்கணும். அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். சிபிஆரில் நம்ம டார்கெட் செட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே நமக்கு கேப் டவுன் ஆயிருக்கு. கேப் டவுன் ஆகிட்டு சப்போர்ட் S1ல நமக்கு வந்து ரிவர்சல் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஏரியாலேருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்போது பை என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இந்த கேண்டிலோட ஹையை தாண்டும் போது என்ட்ரி கொடுக்கணும். இந்த கேண்டில் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இல்லைனா இந்த கேண்டில் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சிபிஆரை டார்கெட்டாக செட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு சிபிஆர் நேரோவாக இருக்குது. நேரோ சிபிஆர் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்னா ப்ரைஸ் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி ஒரு டேரக்ஷனில் போனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இங்கே நமக்கு ப்ரைஸ் மேலே இருந்து கீழே இறங்கியிருக்கு. இதுக்கப்புறம் சிபிஆரில் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இது கீழே இறங்கும் போது என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். S1ல உங்களோட டார்கெட் செட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் என்ட்ரி எடுக்கணும். சப்போஸ் S1 பிரேக் ஆகி கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த S1 ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மறுபடியும் செகண்ட் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு S1ல கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்ச் தாண்டி இறங்கும் போது நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். S2வை டார்கெட்டாக செட் பண்ணிக்கணும். நேரோ சிபிஆர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நமக்கு அந்த லெவலை தாண்டி கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். அது வந்த உடனே எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு புல் பேக் கொடுத்து அதுலேருந்து இறங்கும் போது நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். சில ட்ரேடர்ஸ் இந்த லெவல் தாண்டி இறங்கின உடனே கேண்டில் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுப்பாங்க. சில ட்ரேடர்ஸ் புல் பேக்கில் என்ட்ரி எடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா புல் பேக்கில் என்ட்ரி எடுங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே ப்ரைஸு சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நமக்கு ரிவர்ஸ் எடுத்து சிபிஆரில் சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா சிபிஆர் பக்கத்தில் உங்களுக்கு பை கேண்டில் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த கேண்டிலுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். அந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். உங்களோட டார்கெட்டாக R1 செட் பண்ணிக்கணும். நமக்கு சில நேரம் இந்த இடத்துல நமக்கு வந்து பை கேண்டில் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சாலும் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சிபிஆரில் சப்போர்ட் எடுக்கணும். ஒன்று இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். இல்லைனா இங்கே கூட நம்ம சப்போர்ட் எடுக்கலாம். நமக்கு எந்த இடத்துல பை கேண்டில் கிடைக்குதோ அதுக்கு மேலே நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துட்டு அந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே நமக்கு நேரோ சிபிஆர் இருக்குது. இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ஓப்பன் ஆகி கீழே இறங்கிட்டு மறுபடியும் நமக்கு அந்த இடத்துல புல் பேக் கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு இந்த கேண்டில் தாண்டி இறங்கும் போது என்ட்ரி கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். S1 நம்ம டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு கன்சல்டேட் ஆயிருக்கு. இது கீழே இறங்கும்போது கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு நேரோ சிபிஆர் இருக்குது.
பிரைஸ் சிபிஆர்க்கு மேல ஓப்பன் ஆயிட்டு, நமக்கு இந்த லெவல ஈஸியா தாண்டி பிரேக் ஆயிட்டு, அடுத்து இந்த லெவல்லேருந்து நமக்கு புல் பேக் குடுத்துருக்கு. இப்ப நம்ம இங்கருந்து நமக்கு நடக்கிற புல் பேக்ல என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இங்க நமக்கு நேரோ சிபிஆர் இருக்கு. ஸோ நம்ம இங்க 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நடக்கிற புல் பேக் வந்து நமக்கு 1/3க்குள்ள தான் நடந்திருக்கு. ஸோ இந்த டைம் நீங்க வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் எக்ஸிட் ஆகணும். ஸோ இனிஷியலா நீங்க இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிற புல் பேக் கீழ மறுபடியும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மாத்தி கொண்டு வரணும். இங்க உங்களுக்கு 1 ரெட் பார் அவுட் கான்செப்ட் நடந்திருக்கு. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மாத்தி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணி நீங்க எக்ஸிட் ஆயிக்கலாம். இப்ப இதுல சிபிஆர் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் பார்த்திருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிப்பீட்டடா ட்ரேட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம செகண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இதுல நம்ம 2 ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போறோம். மார்க்கெட் மொமெண்டம மெஷர் பண்றதுக்கும், ஓவர் பாட், ஓவர் சோல்ட் ஏரியாஸ ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இங்க நம்ம ஆர்எஸ்ஐ யூஸ் பண்றோம். நமக்கு நல்லா தெரியும் ஆர்எஸ்ஐங்கிறது மொமெண்டம் ஆசிலேட்டர். அது 0ல இருந்து 100 லெவல்ஸ்ல ஆசிலேட் ஆகும். பட் நம்ம டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றத பொறுத்து ஆர்எஸ்ஐயோட லெவல் டிஃபர் ஆகும். நிறைய ட்ரேடர்ஸ் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, இது மேக்ஸிமம் ஃபால்ஸ் சிக்னல் ப்ரொவைட் பண்ணாது. பட் இதோட சக்சஸ் ரேட் நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியாது. வெறும் ஒரு ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு மேக்ஸிமம் நல்ல ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நம்ம 2 ஆர்எஸ்ஐ கம்பைன் பண்ணும்போது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்குது. இங்க நம்ம எப்படி 2 ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணியிருப்போம்னா, நம்ம ட்ரேட் எடுக்கிறது 5 மினிட்ஸ் சார்ட்ல ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐல டிஃபால்ட் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். செகண்ட் ஆர்எஸ்ஐல ஆர்எஸ்ஐயோட டைம் ஃப்ரேமை 1 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி நம்ம பை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐங்கிறது நமக்கு 30 லெவல்ல ரீச் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஆர்எஸ்ஐ அந்த டைம் 50 லெவலுக்கு மேல இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிற பை கேண்டிலுக்கு மேல நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எப்படி பை பண்றதுன்னு பார்த்திருக்கோம். இப்போ அடுத்து எப்படி செல் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐ 70 லெவல்ல இருக்கணும். அந்த டைம் செகண்ட் ஆர்எஸ்ஐ 50 லெவலுக்கு கீழ இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு செல் கேண்டில் கிடைச்சதுன்னா நம்ம செல்லிங் சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இது 5 மினிட்ஸ் சார்ட். இப்போ இண்டிகேட்டர்ஸ்ல போய் ஆர்எஸ்ஐன்னு டைப் பண்ணுங்க. இதை நம்ம 2 தடவை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐல நம்ம செட்டிங்ஸ் எதுவும் மாற்ற வேண்டாம். செகண்ட் ஆர்எஸ்ஐல செட்டிங்ஸ்ல போய் டைம் ஃப்ரேம்ல நம்ம இங்க 1 ஹவர் சூஸ் பண்ணணும். ஸோ இங்க நான் 1 ஹவர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்ட் ஏரியால இருக்கு. ஸோ 30 லெவல் ரீச் பண்ணியிருக்கு. அதே இடத்துல நமக்கு செகண்ட் ஆர்எஸ்ஐ 50 லெவலுக்கு மேல தான் இருக்கு. இப்போ நமக்கு பை கேண்டில் கிடைக்கும்போது என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பை கேண்டில் கிடைச்சிருக்கு. இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே ஏறும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கணும். டார்கெட் செட் பண்றது ஒன்று ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐ ஓவர் பாட் ரீஜனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எக்ஸிட் ஆயிக்கலாம். இல்லைனா பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நீங்க எக்ஸிட் ஆயிக்கலாம். இங்க நம்ம ஏன் 2 ஆர்எஸ்ஐ யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு புல் பேக்ல தான் மேக்ஸிமம் என்ட்ரி எடுக்கிறோம். இங்க லோயர் டைம் ஃப்ரேம் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆர்எஸ்ஐல ஓவர் சோல்ட் ஆயிருக்கும். பட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற ஆர்எஸ்ஐல ஓவர் சோல்ட் ஆயிருக்காது. ஏன்னா நமக்கு ஓவரால் பிரைஸ் ஹையர் ஹையர்ல வச்சு மூவ் ஆயிட்டு இருக்கும்போது இங்க நடக்கிற புல் பேக்ல நமக்கு ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்ட் ஆயிருக்கும். இது 5 மினிட்ஸ் சார்ட்டா இருக்கும்போது. பட் 1 ஹவர்ல நமக்கு அந்த இடத்துல ஒரு ஓவர் சோல்ட் ஏரியாக்குள்ள வந்திருக்காது. அது ஜஸ்ட் ஒரு நார்மல் புல் பேக்ல தான் ரீச் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்காக தான் செகண்ட் ஆர்எஸ்ஐ நமக்கு வந்து 50 லெவலுக்கு மேல இருக்கும். இப்போ இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ இந்த புல் பேக்ல தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ 5 மினிட்ஸ் சார்ட்ல நமக்கு நடக்கிற புல் பேக்ல 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்க ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்ட் ஏரியாக்குள்ள வந்துட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஓவர் சோல்ட் ஏரியாக்குள்ள வரல. 50 லெவலுக்கு மேல தான் இருக்கு. ஸோ இன்னும் பையிங் சைடு தான் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐ ஓவர் பாட் ஏரியாக்குள்ள வந்துட்டு அதே இடத்துல நமக்கு செகண்ட் ஆர்எஸ்ஐ 50 லெவலுக்கு கீழே இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் கீழே நமக்கு இறங்கும் போது செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்ட் ஏரியாக்குள்ள ரீச் ஆனதுக்கப்புறம் டார்கெட் செட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ல எக்ஸிட் ஆகணும். நம்ம இந்த ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓவரால் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பார்த்துருவோம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆர்எஸ்ஐ வச்சு டிசைட் பண்றது. ஏன்னா இங்க நம்ம புல் பேக்ல என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா இதை மட்டும் தான் நீங்க பார்ப்பீங்க. இப்போ சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா நீங்க செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப் ட்ரெண்ட்னா அந்த புல் பேக்ல நீங்க பையிங் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இங்க நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இங்க கொடுக்குற புல் பேக்ல தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஸோ நம்ம எடுத்த ட்ரேட் இங்க தான் உங்களுக்கு ஆர்எஸ்ஐ சிக்னல் கொடுத்துச்சு. வெறும் டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல இருக்க ஆர்எஸ்ஐ மட்டும் யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லா தெரியும் ஆர்எஸ்ஐ சப்போஸ் ஓவர் பாட் இல்லைன்னா ஓவர் சோல்ட் ஏரியாக்குள்ள வந்துட்டு அப்படின்னா அதால ரொம்ப நாளைக்கு ஓவர் பாட் இல்லைன்னா ஓவர் சோல்ட் ஏரியாக்குள்ள டிராவல் பண்ண முடியும். பட் இங்க நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் கூட கம்பைன் பண்ணும்போது லோயர் டைம் ஃப்ரேம் இருக்க ஆர்எஸ்ஐ ஓவர் பாட் ஓவர் சோல்டு லெவல்ல இருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இங்க நம்ம 2 ஆர்எஸ்ஐ கம்பைன் பண்ணி புல் பேக்ல ட்ரேட் எடுக்கிறோம். இப்போ நம்ம தேர்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இதுல நம்ம பிவட் பாயிண்ட்டை கம்பைன் பண்ணி புல் பேக்ல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நம்ம புல் பேக்ல ட்ரேட் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு புல் பேக்னா என்னன்னு தெரியும். புல் பேக்னா ஒரு ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட் இல்லைன்னா ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற ஒரு சின்ன மூவ்மெண்ட். இந்த மூவ்
ஹோல் ட்ரெண்டோட 4 to 5% தாண்டி இருக்காது. சப்போஸ் இப்போ நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட 15% மூவ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற புல் பேக் 4 to 5% மட்டும் கவர் ஆயிருக்கும். சப்போஸ் அதையும் தாண்டி நமக்கு புல் பேக் நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம அத மேக்ஸிமம் புல் பேக்ன்னு சொல்ல மாட்டோம். ரிவர்சல்ன்னு சொல்லுவோம். இப்போ புல் பேக் எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். புல் பேக் குடுத்ததுக்கு அப்புறம் சப்போஸ் நமக்கு ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, இதோட மீனிங் என்னன்னா, ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அண்ட் அந்த டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஒரு பேட் நியூஸும் கிடைச்சிருக்கு. இங்க நம்ம பிவட் பாயிண்ட்ட கம்பைன் பண்ணி புல் பேக்ல ட்ரேட் எடுக்க காரணம் என்னன்னா, டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணாலும் பிவட் பாயிண்ட் சேஞ்ச் ஆகாது. ஸோ எந்த லெவல்ல பிரைஸ் ரியாக்ட் ஆகுதோ, அத நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த பிவட் பாயிண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ புல் பேக்ல நம்ம ட்ரேட் எடுத்த உடனே நமக்கு இது 100% சக்சஸ் ரேட் குடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும். அதுக்காக தான் இந்த கான்செப்ட்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். நீங்க லோ பிரைஸ்ல பை பண்ணிட்டு ஹை பிரைஸ்ல செல் பண்ணும்போது உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உங்களால இன்கிரீஸ் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜில கன்டினியூஷன் புல் பேக்க மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ரிவர்சல் புல் பேக்கையும் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ட்ரெண்ட் கன்டினியூஷனா என்னன்னு தெரியணும். இப்போ பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு பிவட் பாயிண்ட்ட ரீச் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல நம்ம ரிவர்சலுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்ல கன்டினியூஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத இங்க நடக்கிறத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு கன்சாலிடேட் ஆகி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, ரிவர்சல் ட்ரேடுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த பிவட் பாயிண்ட்ட அது கிராஸ் பண்ணி ஏறிட்டு அப்படின்னா, அங்க நடக்கிற புல் பேக்ல நம்ம கன்டினியூஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது 5 மினிட்ஸ் சார்ட். இதுல இண்டிகேட்டர்ஸ்ல போய் பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் டைப் பண்ணணும். இந்த பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட செலக்ட் பண்ணணும். இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த பிவட் பாயிண்ட்க்கு மேல பிரைஸ் ஏற ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் R1, R2 ஈஸியா பிரேக் பண்ணி ஏறிட்டு, இதுக்கப்புறம் நமக்கு ஒரு புல் பேக் குடுத்திருக்கு. இப்போ நமக்கு பை கேண்டில் கிடைக்கும்போது என்ட்ரி குடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பை கேண்டில் கிடைச்சிருக்கு. இங்க என்ட்ரி குடுக்கணும். இது கீழ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிவட் பாயிண்ட்ட உங்களோட டார்கெட்டா செட் பண்ணிக்கணும். இங்க நமக்கு இதுதான் நெக்ஸ்ட் பிவட் பாயிண்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஏரியா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க பிவட் பாயிண்ட்க்கு கீழ பிரைஸ் இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு புல் பேக் குடுத்திருக்கு. இந்த புல் பேக்ல நமக்கு பிவட் பாயிண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்க நமக்கு பிவட் பாயிண்ட் தாண்டி பிரைஸ் ஏற ஆரம்பிக்கல. அங்கிருந்து ரிவர்சல் குடுக்குது. ஸோ இந்த கேண்டில் கீழ நம்ம என்ட்ரி குடுக்கணும். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். S1 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா செட் பண்ணிக்கணும். இதுதான் பிவட் பாயிண்ட் யூஸ் பண்ணி புல் பேக்ல ட்ரேட் எடுக்கிற மெத்தட். இங்க நீங்க பிவட் பாயிண்ட் யூஸ் பண்ணி ரிவர்சல் ட்ரேட் எடுத்துக்கலாம். கன்டினியூஷன் ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த கான்செப்ட்ல நீங்க ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கும். இப்போ இந்த வீடியோல நம்ம 3 சிம்பிள் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பார்த்திருக்கோம். நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண 3 ஸ்ட்ராட்டஜியுமே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்லியா இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. பட் எந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க ட்ரேட் பண்ணாலும் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு, ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் லைவ் ட்ரேட் பண்ணணும்.